கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழிசை கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்ட திருச்சபை பயன்படுத்துகிறது. உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழிசை கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. இப்போது இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களின் வாழ்வியல் என்பது அவர்கள் ஒருபோதும் சைவம், தமிழ், கிறிஸ்தவம் என்றெல்லாம் பார்த்து வாழ்ந்ததில்லை. அவர்கள் ஒரு தமிழ் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்தவர்கள். இப்போது மரவம்புலவு சச்சிதானந்தம் போன்றவருடைய இந்த கருத்து ஒரு வகையில் மக்களை சிந்திக்க தோன்றும். ஜாழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் மீது இந்த கட்சி எடுக்கின்ற நடவடிக்கை என்பது அங்க இருக்கக்கூடிய சைவர்களை பாதிக்கும், அது பெரும் ஒரு ஆபத்தான செயற்பாடு என்று எச்சரிக்கின்றார். அதில் சச்சிதானந்தம் கூறுவதில் நியாயம் இல்லாதிருந்தாலும் ஒருவேளை மக்களை அவ்வாறு சிந்திக்க தோன்றிவிடும். அதற்கு சுமந்திரன் அவர்கள் நாளை ஒரு பதில் சொல்லுவார். எங்களுடைய கட்சி மதத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஒரு கருத்தை கூறலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது இருக்கக்கூடிய சவால் நிலை என்னவென்று சொன்னால், சச்சிதானந்தம் போன்றவர்கள் இந்த கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்துவது ஒரு விதத்தில் எங்கோ ஒரு இடத்திலே அது ஒரு பெரும் தீப்புளம்பாக மாறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாள் யாரோ ஒரு தீய சக்தி இந்த மத விவகாரத்தை மக்கள் மத்தியிலே மேலெடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு தமிழரசு கட்சி இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்போது தமிழரசு கட்சி நீக்குவதும் பிரித்தலும் என்று சொன்னால், உண்மையில் அந்த கட்சியில் சச்சிதானந்தம் கூறுகின்ற ஒரு முக்கியமான கருத்து, சுமந்திரன் இருப்பதற்கு தகுதி இல்லை, பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு தகுதியற்றவர் தான் CVK சிவஞானம் என்று நாம் கூறவில்லை. மரபுல சச்சிதானந்தம் அவர்கள் கூறுகிறார். 4வது தமிழராட்சி மகநாடு ஏற்பாட்டாளர்களால் ஒரு இடம் கோரப்படுகிறது. அந்த இடம் தவிர்க்கப்பட்டு வீரசிங்கம் மண்டபத்தை, அந்த இடம் தாம் ஏற்பாட்டாளர்கள் கேட்ட இடத்தை நிராகரித்து வீரசிங்கம் மண்டபத்தை ஒதுக்கியதே CVK சிவஞானம் தான். அவர்தான் இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கினார். அதனால் தான் அந்த விபரீதம் அன்று இடம்பெற்றது. பொது வாழ்க்கைக்கு சிவஞானம் தகுதி இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முதன்முறையாக ஊடக பரப்பிலே முன்வைக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே முகநூல்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி, நான் அதில் நேரடியாக நின்றேன் என்று மரபுல சச்சிதானந்தம் அவர்கள் CVK சிவஞானத்தை பார்த்து கேட்கிறார். அப்படிப்பட்டவர் எப்படி இந்த கட்சியில் இருக்க பொது வாழ்க்கையிலே வர முடியாது? சிவஞானத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது.